நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் லெஃப்ட் லைன் இண்டென்ட். அதுக்கு கீழ இருக்குது ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட். அதற்கு கீழ இருக்குது ரைட் லைன் இண்டென்ட். நார்மலா நம்ம ஒரு பேராகிராஃப் எழுதும்போது கொஞ்சம் கேப் விட்டு தான் எழுத ஆரம்பிப்போம். அதுதான் ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட் அப்படிங்கிறது. இப்ப இந்த இடத்துல நான் 30 குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லா உள்ள மூவ் ஆயிருக்கு பாருங்க. அடுத்து லெஃப்ட் லைன் இண்டென்ட்ல 10 குடுக்குறேன். லெஃப்ட்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாமே 10 உள்ள மூவ் ஆயிருக்கு. அடுத்து ரைட்ல 10 குடுக்குறேன். டெக்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து 10 உள்ள மூவ் ஆயிருக்கும். இந்த லாஸ்ட் பேராகிராஃப் நம்ம ஃபோர்ஸ் ஜஸ்டிஃபை குடுத்தோம். அதனால தான் இந்த மாதிரி இருக்கு. இத நான் ஃபுல் ஜஸ்டிஃபை குடுத்துர்றேன். இந்த ஆப்ஷன் தான் எக்ஸாம்பிள் டிசைன்ல நான் குடுத்துருக்கேன். இந்த பேராகிராஃப செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் லைன் இண்டென்ட்ல 10 குடுக்குறேன். அடுத்து ரைட்ல 10 குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க அதே பொசிஷன்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட் 10 குடுக்குறேன். சில முக்கியமான பாயிண்ட்ஸ மட்டும் இந்த மாரி சேஞ்ச் பண்ணும்போது, ரீட் பண்றவங்களுக்கு டக்குன்னு அது பார்க்கும்போது தெரியும். அதுக்காக தான் இந்த மாரி லேஅவுட் சேஞ்ச் பண்றோம். டெக்ஸ்ட் நான் இப்போ ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன். ரூலர்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் எல்லாமே நமக்கு ஆக்டிவ் ஆகும். இப்போ சின்ன சின்ன ஆரோ மாரி தான் குடுத்துருப்பாங்க. இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட். மேனுவலாவும் நம்ம இத மூவ் பண்ணிக்க முடியும். இப்போ மூவ் பண்றேன். ஃபர்ஸ்ட் லைன் வந்து இப்ப நான் 40ல பிளேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இங்க இருக்கு பாருங்க. இத மூவ் பண்ணும்போது லெஃப்ட் இண்டென்ட் வந்து மூவ் ஆகும். இது ரைட் இண்டென்ட். இப்போ இந்த எட்ஜ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேம் சைஸ் வரைக்கும் தான் இருக்கும். இப்ப இதுக்கு மேல நீங்க மூவ் பண்ண முடியாது. 0 லாக் ஆயிருக்குது என்னன்னா, அந்த ஃப்ரேம் உடைய ஸ்டார்ட்டிங். ஃப்ரேம் எந்த சைஸ் இருக்கோ, அந்த சைஸ் வரைக்கும் தான் இந்த ரூலர் வந்து ஒயிட்டா இருக்கும். அதுக்குள்ள மட்டும் தான் இந்த இண்டென்ட்ட நம்ம மூவ் பண்ண முடியும். அந்த ஃப்ரேம்க்கு அவுட் ஆஃப் ஏரியா எல்லாம் பார்த்தீங்கன்னா, கிரே கலர்ல இருக்கும். அந்த இடத்துல நம்ம இண்டென்ட்ட வந்து மூவ் பண்ணி கொண்டு போ முடியாது. இப்ப எக்ஸாம்பிள் டிசைன்ல பாருங்க. டோட்டலா நம்ம செலக்ட் பண்ணும்போது ஒரு ஃப்ரேம் தான் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். அதுவே டெக்ஸ்ட் டூல் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, 2 ஃப்ரேம் தனித்தனியா தெரியும். இந்த காலத்துக்கு ஒரு ஃப்ரேம் தனியா தெரியும். இந்த காலத்துக்கு தனியா ஒரு ஃப்ரேம் தெரியும். இப்ப இந்த டெக்ஸ்ட்ட மட்டும் செலக்ட் பண்றேன். ரூலர்ல பார்த்தீங்கன்னா, அந்த இண்டென்ட்லாம் மூவ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட் கொஞ்சம் மூவ் பண்றேன். திரும்ப எகைன் உள்ள கொண்டு வரேன். மேனுவலா இந்த மாரி இண்டென்ட் மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, வேல்யூஸ் எல்லாமே ஃபிராக்ஷன்ல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட் மூவ் பண்ணும்போது ஃபிராக்ஷன்ல இருந்ததுன்னா ப்ராப்ளம் கிடையாது. அதுவே நீங்க லெஃப்ட் இண்டென்ட் மூவ் பண்றீங்க. அதே ரைட் இண்டென்ட் மூவ் பண்ணும்போது, இந்த 2 டிஸ்டன்ஸும் வேற வேற அளவா இருந்துச்சு அப்படின்னா, டெக்ஸ்ட் வந்து அந்த ஃப்ரேம்க்கு சென்டரா இருக்காது. அது லேஅவுட் பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கும். நம்ம மேனுவலா சேஞ்ச் பண்ணும்போது, பெர்ஃபெக்ட்டா நம்ம 2 ஒரே அளவா வைக்க முடியாது. டெக்ஸ்ட் பேனல்ல அத நம்ம எடிட் பண்ணிக்கணும். இத ஞாபகம் வச்சுக்கோங்க.